4 மாவட்டங்களுக்கு வழங்கப்படும் 6000 ரூபாய் புயல் நிவாரணத் தொகையை இன்றே பெற்றுக்கொள்ளலாம் என்ற முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இப்ப டோக்கன்ல ஒவ்வொரு தேதியை குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா, அந்த தேதிக்கு தான் வந்து வாங்கணும்னு சொல்லி, இப்ப அந்த தேதி என்னவாகும்? இப்ப இன்னைக்கே போய் எல்லாரும் வாங்கிக்கலாமா? என்ன நிலவரம்? 17ஆம் தேதியிலிருந்து தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த 6000 ரூபாய் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது வரை டோக்கன்கள் நாம் கொடுக்கப்பட்டு 6000 ரூபாய் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 23ஆம் தேதி வரை காத்திருக்காமல் கூட்ட நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக டோக்கன்ல தேதி குறிப்பிட்டிருந்தாலும், அதாவது 21, 22 அந்த மாதிரி தேதிகள் குறிப்பிட்டிருந்தாலும் இன்றே பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை தற்போது வாய்மொழி உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், மக்களுக்கு அந்த நிவாரணத் தொகையை உடனடியாக சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேதி குறிப்பிட்ட நாளிலும் சென்று பெற்றுக் கொள்ளலாம். அதை இன்றும் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், நிவாரணத் தொகையை விரைவில் வழங்கிவிட்டு அதற்கான பொங்கல் பரிசுக்கான நடவடிக்கையில ரேஷன் கடை பணியாளர்கள் ஈடுபட வேண்டும். அதே நேரத்தில் இந்த விநியோகம் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்வதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. காரணம் என்னவென்றால், ரேஷன் கடை பணியாளர்கள் இந்த 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கி வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவதில் கடந்த 3 நாட்களாக பொருட்கள் வழங்கப்படாத நிலையில் இருந்து வந்தது. இதன் காரணமாக நிவாரணத் தொகையை விரைவில் வழங்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் தற்போதைய தகவல். 23ஆம் தேதி வரை நிவாரணத் தொகைக்கான டோக்கன் வழங்கப்பட்டிருந்த நிலையில தற்போது சென்றாலும் ரேஷன் கடைகள்ல அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி அதை நிவாரணத் தொகை பெறுவதற்கான வாய்ப்புகளை தற்போது வாய்மொழி உத்தரவாக ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பிறப்பித்திருக்கிறது உணவுத்துறை. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.